கண்களில் தூய்மை. பிரைஸ் தி லார்ட். மத்தேயு எழுதிய நற்செய்தி 5வது அதிகாரம் 29வது வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். உங்கள் வலக்கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. ஆம், ஐம்புலன்களில் மிகவும் முக்கியமானது கண். கண்ணானது நம் உடலின் விளக்காய் இருக்கிறது என்கிறார் இயேசு கிறிஸ்து. ஆகவே நம் கண்களை மிகவும் ஜாக்கிரதையோடு பார்த்து கொள்ள வேண்டும். முதல் பாவம் கண்களின் இச்சையில்தான் இந்த உலகில் நுழைந்தது. ஏவாள் அந்த இச்சையை மேற்கொள்ள முடியாமல் இம்மண்ணு குலத்திற்கே அழிவை கொணர்ந்து விட்டாள் என்பதை தொடக்க நூலில் அறிகின்றோம். இன்றும் கூட விவரங்களை சேகரிப்பதற்காக கம்ப்யூட்டரை பயன்படுத்தும் வாலிப பிள்ளைகள் அதில் தானாகவே வந்து தோன்றக்கூடிய தீய படங்களையும் காட்சிகளையும் பார்த்து அதன் மூலமாக இழுக்கப்பட்டு திருட்டுத்தனமாக அதை பார்த்து பாவம் செய்கிறதை நாம் அறிவோம். இயேசு கிறிஸ்து கண்களில் உள்ள பரிசுத்தத்தை குறித்து அதிகமாக கண்டித்தும் எச்சரித்தும் போதித்திருக்கின்றார். ஒரு மனிதன் தன் கண்களை இச்சைக்கு அடிமையாக்கும் பொழுது அவனை அறியாமலேயே சாத்தான் அவன் மனக்கண்களை குருடாக்கி வருகின்றான். சிம்சோன், தாவீது, கேயாசி, அனனியா, சப்பீரால், சவுல் அரசர் என்று அநேக விவிலிய மனிதர்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம். இவர்களைப் போல இன்று அநேகரின் கண்களில் மண் ஆசை, பொன் ஆசை, பொருள் ஆசை குடிக்கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட இச்சை நம் கண்களில் காணப்பட்டால் நம் அன்பர் இயேசுவின் கண்களை உற்று நோக்குவோம். அவருடைய கண்கள் பிரச்சனைகளினால் வாடுகிற மக்களை கண்டு பரிதவித்த கண்கள், மனதுருகின கண்கள். மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல சிதறடிக்கப்பட்டவர்களும் தொய்ந்து போனவர்களுமாய் இருந்தவர்களை கண்டு மனதுருகின கண்கள் அவருடைய கண்கள். எப்போதும் பிதாவின் சித்தம் செய்ய வேண்டுமே என்று ஏங்கக்கூடிய கண்கள் அவருடைய கண்கள். அவருடைய கண்கள் பிறருக்காக கண்ணீர் சிந்தின கண்கள். லாசருவிற்காக யோவான் 11:35, எருசலேமிற்காக லூக்கா 19:41, முழு உலகத்திற்காகவும் எபிரேயர் 5:7 கண்ணீர் சிந்தின கண்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மை அக்கினி அபிஷேகத்தாலும் வல்லமையினாலும் நிரப்புவதற்கு நெருப்பை பற்ற வைக்கக்கூடிய அக்கினி ஜுவாலையை போன்ற கண்களாய் இருக்கின்றன. திருவெளிப்பாடு 1:14. அந்த கண்கள் நம் கண்களை சுத்திகரிக்கட்டும். ஆம், ஏழைக்கு தன் கண்களை விலக்குகிற மனிதன் சபிக்கப்பட்டவன் என நாம் நீதிமொழிகள் 28:27 வாசிக்கின்றோம். மத்தேயு 26:11 நம்மை சுற்றிலும் எவ்வளவோ ஏழை மனிதர்கள் இருக்கின்றனர். அவர்களுக்கு உதவி செய்யாதபடி தன் கண்களை மூடுகின்றவன் சபிக்கப்பட்டவன் என்று விவிலியம் அநேக இடங்களில் சொல்கின்றது. ஆம், நாம் சாபத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. சந்ததியாக தொடர்ந்து துன்பங்களை கொடுக்கக்கூடியது. இந்த சாபம் நம் வாழ்க்கையில் வரக்கூடாது என்றால் நாம் ஏழைகளுக்கு நம் கண்களை விலக்கக்கூடாது என்று விவிலியம் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். ஆம், ஏழைகளுக்கு உதவி செய்ய திராணி இருந்தும் உதவி செய்யாவிட்டால் அது பாவம் எனவும் நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம். நமது கண்கள் தூய்மையாக இருந்தால் இயேசு கிறிஸ்துவை போல ஏழைகளுக்கு அவை இறங்கும், உதவி செய்யும். இயேசுவை போல மாறுவதற்குரிய நல்ல வாய்ப்பு ஏழைகளுக்கு நம் கண்களை விலக்காதிருப்பது. ஜெபம் செய்வோம். அன்பின் இறைவா, எங்கள் கண்களின் மூலமாக எதிராளியானவன் எங்கள் மனதில் புகுந்து விடாதபடி எங்கள் கண்களை தொட்டு நீர் தூய்மைப்படுத்த இவ்வேளையில் எங்களது கண்களை உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். தயை கூர்ந்து அவற்றை தூய்மைப்படுத்தும். ஆமேன்.